நேயர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. மாயாவின் கள்ளத்தொடர்பு, கையை அறுத்து கொண்ட கவின், கார்த்திகை தீபம், கெட்டிமேளம் சீரியல்களில் என்று கெட்டிமேளம் மற்றும் கார்த்திகை தீபம் சீரியல்களில் என்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்தான விவரங்களை பார்க்கலாம். சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் சீரியல் கெட்டிமேளம். குடும்பத்தோடு கைது செய்யப்படும் துளசி, பிரிந்து செல்லும் தியா இன்றைய எபிசோட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் 1 மணி நேரம் மெகா தொடர் கெட்டிமேளம். இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் மோனிகா மற்றும் ஜெகன் என இருவரும் போலீஸ் ஸ்டேஷனில் குழந்தையை கடத்திவிட்டதாக சொல்லி துளசி மீது கம்ப்ளைண்ட் கொடுத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது, துளசி வீட்டுக்கு வரும் போலீஸ் இங்கே துளசி யாரு என்று கேட்டு, உன்னையும் குழந்தையும் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வரச் சொன்னார் என்று சொல்ல, சிவராமன் மற்றும் லட்சுமி ஆகியோர் எங்க பொண்ணை தனியாக அனுப்ப முடியாது என அவளுடன் கிளம்பி வருகின்றனர். ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர், இது யாரு, உன் குழந்தையா என்று கேட்க, துளசி ஆமாம் என்று சொல்ல, நீ பெத்த குழந்தையா என்று கேட்க, சிவராமன், இல்லை, ஸ்ரீகாந்தோட குழந்தை. என் பொண்ணுக்கு அவருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் கல்யாணத்து அன்று ஏற்பட்ட விபத்தில் மாப்பிள்ளை இறந்துட்டாரு. அதனால் குழந்தையை நாங்கள் கொண்டு வந்து வளர்க்கிறோம் என்று சொல்கிறார். இஷ்டத்துக்கு கொண்டு போய் வளர்க்க முடியாது, உங்கள் மேலே இப்போ குழந்தையோட உறவினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்று சொல்ல, மோனிகா மற்றும் ஜெகன் ஆகியோர் எண்ணி கொடுக்கின்றனர். சொத்துக்காக ஆசைப்பட்டு குழந்தையை கூட்டிட்டு போய்விட்டதாக சொல்ல, இன்ஸ்பெக்டர் குழந்தையை இவர்களிடமிருந்து பிரித்து மோனிகா ஜெகனிடம் ஒப்படைக்கின்றனர். பிறகு லட்சுமி மற்றும் சிவராமனை சிறைக்குள் அடைக்கின்றனர். இனிமே அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த குழந்தையை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் என எழுதி கையெழுத்து போட்டால்தான் உங்கள் அப்பா அம்மாவை விடுவேன் என இன்ஸ்பெக்டர் துளசிக்கு அதிர்ச்சி கொடுக்கிறார். வேறு வழியில்லாமல் துளசி கையெழுத்து போட்டு கொடுக்கிறாள். இருந்தும் இன்ஸ்பெக்டர் லட்சுமி மற்றும் சிவராமனை வெளியே விடாமல் போட்டு அலைக்கழிக்கிறார். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். கெட்டிமேளம் சீரியலில் எண்டி கொடுக்கும் பிரபல நடிகை வெற்றியோட அந்த பொண்ணு இவங்களா? ஜி தமிழில் தற்போது பல சீரியல்கள் விறுவிறுப்பான கதைக்களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் மக்களுக்கு மிகவும் பிடித்த சீரியலாக இருப்பது கெட்டிமேளம் சீரியல்தான். இந்நிலையில் இந்த சீரியலில் புதிதாக ஒரு நடிகை எண்டி கொடுக்க போவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதை பற்றிய விவரங்களை காணலாம். அதாவது, லட்சுமி நிவாசா என்கிற தெலுங்கு சீரியல்களில் நடித்து புகழ்பெற்ற அஸ்வினி மூர்த்தி என்கிற நடிகை விரைவில் கெட்டிமேளம் சீரியலில் புதிதாக எண்டி கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சீரியலில் இவர் வெற்றிக்கு அத்தை பெண்ணாக வெள்ளி கதாபாத்திரத்தில் எண்டி கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் ஆவலோடு இவரது என்ட்ரிக்கு காத்து கொண்டு இருக்கின்றனர். தற்போது இந்த செய்தி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தமிழ் சின்னத்திரையில் முன்னணி தொலைக்காட்சி சேனல்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது ஜி தமிழ். இந்த சேனலில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள், ரியாலிட்டி ஷோக்கள் என அனைத்தும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. இந்த நிலையில் வரும் ஜனவரி 20 முதல் 2 புத்தம் புதிய சீரியல்கள் ஒளிபரப்பாக உள்ளன. ஆமாம், மதிய வேளையில் மனசெல்லாம் என்ற புத்தம் புதிய சீரியல் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த சீரியல் மதியம் 2:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. அதேபோல இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை பெரிய நடிகர் பட்டாளம் இணைந்து நடிக்கும் கெட்டிமேளம் சீரியல் ஒளிபரப்பாக உள்ளது. மாலை வேளையில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் ஒளிபரப்பு நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அதாவது, ஜனவரி 20 முதல் மாறி சீரியலை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. அதேபோல் வள்ளியின் வேலன் சீரியல் 6:30 மணிக்கு, வீரா சீரியல் 7 மணிக்கு ஒளிபரப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த
நெஞ்சத்தை கிள்ளாத சீரியல் இனி இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. நினைத்தாலே இனிக்கும் சீரியல் வரும் ஜனவரி 20ஆம் தேதி முதல் 10:30 மணிக்கு ஒளிபரப்பாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 அண்ணன்களும் தங்கைகளும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். வெளிநாட்டில் படித்த பையனும் அதேபோல் படித்த பெண்ணும் காதலிக்கின்றனர். இந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரியாத நிலையில் படிக்காத பெண்ணும் படித்த முறைப்பையன் மீது காதலுடன் இருக்கிறாள். இந்த சமயத்தில் படித்த 2 பேருக்கும் படிக்காத 2 பேருக்கும் திருமணம் செய்ய குடும்பத்தார் முடிவெடுக்கின்றனர். கல்யாண ஏற்பாடுகளும் நடக்க படிக்காத பெண் மாமா மீது இருக்கும் காதலை சொல்ல கடைசி நொடியில் ஜோடி மாறி திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகிறது. இப்படியான நிலையில் அந்த 2 ஜோடிகளின் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதுதான் மனசெல்லாம் சீரியல் கதை. இதில் தீபக்குமார் நாயகனாக நடிக்க ஜெய்பாலா, பென்பா, பரமேஸ்வரி ரெட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். அதேபோல் சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிவராமன் தம்பதியினர் 2 மகன்கள் 2 மகள்கள் என வாழ்ந்து வருகின்றனர். எல்லாம் ஏழை குடும்பத்திற்கும் இருப்பது போல் இவர்களுக்கும் பெரிய வீடு கட்டி குடியேற வேண்டும், பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கனவுகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் கனவு நனவாகுமா? இவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன என்பதுதான் கெட்டிமேளம் சீரியலின் கதைக்களம். இதில் பொன்வண்ணன், பிரவீனா, சிபுசூரியன், சாயா சிங், விராட் சௌந்தர்யா, ரெட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.